யூனிவர்ஸ் புட்டிக். ஸோ அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இப்போது நிறைய வீடியோக்களை நான் பார்க்குறேன். எனக்கும் இது ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ இப்படி வந்துட்டு ஸ்கேம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம அதுலேருந்து வெளியே போயிடுவோம். ஸ்கேம் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்களோ அது அவங்களுடைய அந்த 60 பேர் ப்ளஸ் அவங்களோட மைத்திலி அவங்களோட 2 பேரோட விஷயம். ஃபர்ஸ்ட் நான் இவங்கள மைத்திலி அவங்களோட வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பார்த்தப்போ எனக்கு வந்துட்டு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. ஒரு ஹுமனாக வந்துட்டு ஒரு இனிஷியேட் பண்ணி இந்த அளவுக்கு எல்லாரையும் கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸ்போ இப்படி கூட நடத்தலாமா? அதாவது யாருமே காம்படிட்டரை பக்கத்தில் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க அந்த காம்படிட்டர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு எக்ஸ்போ நடத்துகிறாங்க. அதுவே அந்த ஒரு விஷயத்துக்கே நம்ம ரொம்பவே சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்க பேசுனது தப்பு. நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மேபி அவங்க வீடியோ போடட்டும் அப்படின்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களோட வாய்ஸ் அவ்வளோதான் போல இருக்கு. அதுதான் அவங்களோட வாய்ஸ். அவங்களோட பேச்சு சில பேர் உங்களுக்கே தெரியும். சில பேரோட பேச்சு அப்படி தான் இருக்கும். சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து தப்பாக இருக்கும். பட் அவங்க வந்து கரெக்டாக பேசணும்னு தான் நினைப்பாங்க. மேபி அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணிட்டாங்க தான். நிறைய பேருக்கு ரொம்ப பாலிஷாக பேசிட்டு உங்கள் காசை கொடுங்க, நாங்கள் படம் எடுக்கிறோம் அப்படின்னு அவ்வளோ பெரிய ஸ்கேம்லாம் நடத்தவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம் வரல. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்குலாம் பேச தெரியும், அவங்களாம் ரொம்ப பெரிய ஆள். ஸோ அது வந்து பெரிய பிரச்சனையாக ஆகலை. இது ஒரு சின்ன விஷயம் தான். இன்ஸ்டாகிராமில் ரொம்ப நார்மலாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் இதுலேருந்து என்னோட பார்வை என்னன்னு மட்டும்தான் நான் பேசுகிறேன். நடுநிலையாக நின்று பேசுகிறேன். நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. அதை நான் ரொம்ப இந்த இடத்துல தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த அளவுக்கு ஒரு மீடியாவில் எக்ஸ்போ எடுத்து பண்ண முடியும் அப்படின்னா நிறைய பேர் வரீங்க. ஒரு 4 பேரோட வீடியோ தான் பார்த்தேன். நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாங்க. யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவங்களாம் வந்துட்டு அந்த மைத்திலி வந்து பண்ண போகிறேன்னு சொன்னப்போ வீடியோ யாரும் போடலை. இப்படி எக்ஸ்போ போடுறாங்க, நீங்களும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி யாரும் போடலை. காசு கொடுத்துருந்தா மேபி போட்டிருப்பாங்களா என்னன்னு எனக்கும் தெரியலை. பட் இந்த இடத்துல அவங்களுக்கு ப்ராப்ளம்னா நான் வந்து நிற்போம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு, என்னோட கொஸ்டின் நான் கேட்குறேன், எத்தனை பேருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஹுமனுக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க? நீங்களே சொல்லுங்கள். ஹுமனுக்கு ஏதாவது ஒன்றா அந்த நிற்போன்னு சொல்கிறீங்க, ஓகே. எல்லாருமே கஷ்டம் தாங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அந்த இடத்துல ஒரு கஷ்டம் தான் போய் நின்று ஏதாவது ஒரு முயற்சியில் நம்ம பெரிய ஆள் ஆகிட மாட்டோமான்னு தான் நினச்சிருப்பாங்க. அப்படி தான் அவங்களும் நினச்சிட்டு போய் ஸ்டால் போட்டிருக்காங்க. அவங்க காசு வாங்கியிருக்காங்களோ கொடுத்துருக்காங்களோ சேல் நடந்ததோ இல்லையோ அது அவங்க 2 பேருக்குள்ள உள்ள பிரச்சனை. பட் என்னோட பார்வை என்னன்னா, கண்டிப்பாக அந்த இடத்துல போய் நின்று அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய அதாவது இவங்களோட ஃபாலோவர்ஸ் இவங்களையும் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நானே அதில் வந்துட்டு ஒருத்தங்களை பார்த்தேன். வரகரிசியில் ஏதோ ஒரு கேக்கோ ஏதோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சுன்னு கூட சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் கூட பண்ண முடியுமா, நானுமே அதை வாங்கி சாப்பிட்லான்னு கூட நினச்சிருந்தேன். ஸோ எனக்கு யூனிவர்ஸ் புட்டிக் மூலமாக தான் இது தெரியும். இது மாதிரி நிறைய ஃபாலோவர்ஸ் இவங்கள யூனிவர்ஸ் புட்டிக் மூலமாக வந்தவங்க நிறைய பேர் மற்ற ஸ்டால்ஸையும் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க.